கணபதி எல்லாம் தருவான், முருகர்கள் முன்னிற்கும். மயிலை மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம். கண்டத்தெல்லாம் பற்றி பைத்தியம் பிடிச்சி அழிஞ்சு தப்பிச்சாலும் சரி தப்பிச்சுக்கலாம். இந்த சம்சார பந்தத்திலேருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம்ப்பா என அழுத்து கொண்டே வந்தார் சாம்பு சாஸ்திரிகள். ஏன், என்ன சாமி ஆச்சு? வீட்டில் எதுவும் பிரச்சனையா என அக்கறையாக விசாரித்தான் மயிலை மன்னார். அதை விட்றா, அது என்னைக்கும் கூடவே தான் இருக்குது. அடுத்த பாட்டை சொல்லி கேட்கலாம், மனசுக்காவது நிம்மதியாக இருக்கும் என்றார் சாஸ்திரிகள். ஒரு விதமான அர்த்த புஷ்டியுடன் ஒரு நமட்டு சிரிப்பை சிரித்து கொண்டே, படிப்பா, ஐயருக்குன்னே எழுதின பாட்டை என்றான் மன்னார். ஒன்றும் புரியாமல் நானும் படித்து காட்டினேன். சிந்தா குலவில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன், மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. சிந்தாகுலம் இல்லொடு செல்வம் என்னும் விந்தா அடவி என்று விடப்பெறுவேன், மந்தாகினி தந்த வர உதயனே கந்தா முருகா கருணா ஆகரனே. சிந்தாகுலம் இல்லொடு செல்வம் எனும் விந்தா அடவி என்று விடப்பெறுவேன். பயிர் அழுத்துக்கினார அதே தான் இந்த வரியும் சொல்லுது என ஆரம்பித்தான் மன்னார். சிந்தாகுலம் தான் மனக்கவலை, ஆகுலம்னா கவலை, சிந்தான்னா மனசு. சிந்தாகுலம்னா மனக்கவலை. மனசில் ஒரு பெரிய கவலை நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே தொத்திக்கினே இருக்குது. ஒன்று, நம்ம பொண்டு பிள்ளைங்களை எப்படி கரையேற்ற போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம்னு. இன்னொன்று, இதுக்கெல்லாம் தேவையான துட்டை எங்கேருந்து எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேர்க்கறதுன்னு. இது போகணும் அது போகணும்னு தினம் நச்சரித்துக்குன்னே பொண்டாட்டி பிள்ளைங்க எப்பவும் அலையும். இது இல்லை அது வேணும், இந்த ஃபீஸு கட்டணும், இந்த புக்கு வாங்கணும், இந்த புடவை நல்லா இருக்குது, அந்த நகை டிசைன் நல்லா இருக்குதுன்னு சமயம் தெரியாமல் ரோதனை பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன வழி, இதை சமாளிக்க எங்கே போகிறது, எப்படி துட்டு சம்பாதிக்கிறதுன்னு மனசு கிடந்து அல்லாடும். ஒன்று சமாளிச்சிச்சுன்னா உடனே அடுத்தது பூதாகாரமாக கிளம்பி நிற்கும். இதுங்களை எல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போடும். இது எப்படி இருக்குதுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறாரு அருணையார். இருக்கிறதுக்குள்ளேயே அடர்த்தியான மலை விந்திய மலையாம். அதுக்குள்ளார பூந்துட்டா கண்ணை கட்டி காட்டில் விட்டுதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்குமா. விந்தா அடவினா விந்திய மலை. இப்போ ஐயர் சொன்ன இந்த சம்சார பந்தோன்ற அந்த விந்திய மலைக்குள்ளே பூந்துட்ட மாதிரி இருக்கான். இந்த மலைக்குள்ளேருந்து எப்போ நான் வெளியே வர்றது முருகா, இதுக்கு என்ன வழின்னு அலறாரு அருணகிரி. இதையெல்லாம் ஒரு மாதிரியாக சமாளிக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருந்தால் அதுவே தான் பெரிய ஆச்சரியம். என்னைக்கு தான் எனக்கு இதுலேருந்து விமோசனம் பிறக்கும் முருகான்னு கேட்குறாரு. இப்போ நம்ம சாமி கேட்டது மாதிரி என சிரித்தான் வந்தார். அடடே, இது ரெண்டாவே இருக்கே. இதுக்கு அடுத்த 2 வரியில் ஒரு பொடி வச்சு சொல்லியிருப்பாரே, அது சொல்லு, ஏதாவது புரியறதான்னு பார்க்குறேன் என அசட்டு சிரிப்பு சிரித்தார் சாஸ்திரிகள். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்பது போல மாமி முகத்தை நொடித்து கொண்டார். மந்தாகினி தந்த வர உதயனே கந்தா முருகா கருண ஆகரணே. பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். கங்கா புத்த பிள்ளையே, ரொம்ப ரொம்ப வசந்தவனே, கந்தா முருகா கருணையே உருவா பிறந்தவனேன்னு இந்த வரியில் துதிப்பாடுறாரு அருணகிரியார். கொஞ்சம் ஆழமாக நினச்சி பார்த்தா இந்த இடத்துல இப்படி ஏன் சொல்கிறாருன்னு புரியலாம். இதெல்லாம் கூட என்னுடைய நினைப்பாக இருக்கலாம், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் என்ன பீடிகையுடன் ஆரம்பித்தான் வந்தார். கருணையே உருவா ஒரு பெரிய சாமி. தேவருங்கள்லாம் வந்து முறையிட்டப்போ தன்னோட நெத்தி கண்ணை திறந்து 6 பொரியாக கிளம்பினதை எடுத்து அக்னி பகவான்கிட்ட கொடுக்க, அவரால் வச்சுக்க முடியல வாயு பகவான் கையில் அதை கொடுக்குறார். அவராலையும் அதை தாங்க முடியாமல் போக அவர் கங்கையில் போட்டுடுறார். கங்கைக்கு மந்தாகினின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த மந்தாகினி அம்மா அந்த 6 பொறிங்களை எடுத்துன்னு பொறைச்ச அவங்களாலையும் அதை தாங்க முடியாமல் சரவண பொய்கையில் வந்து போட்டுடுறாங்க. 6 பொறிகளும் 6 குழந்தைங்களாக மாறி 6 தாமரை பூவில் மிதக்குதுக்கு. கார்த்திகை பொண்ணுங்க ஒரு 6 பேருக்கு அடிச்சது லக்கி ப்ரைஸ். அவங்களுக்கு கட்ச வரத்தினால இந்த வசதியான குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற அதிர்ஷ்டம் கிடைக்குது. அந்த வரத்தில் உதயமானவர் இந்த கந்தன். கந்தன்னா ஒன்றா சேர்ந்தவன்னு அர்த்தம். எப்படி அது, நம்ம கற்பகாம்பா வர்றாங்க சரவண பொய்கைக்கு, அழகாக தாமரை பூங்க மேலே மிதக்கிற 6 குழந்தைங்களையும் ஆசையாக வாரி தன்னோட மாரில் அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த அம்மா கைப்பட்டதும் 6 ஒன்றா சேர்ந்துருது. அதான் கந்தன். கருணையே வடிவான அந்த கந்தகுமாரன் முருகன் இத்தனை பேருங்க தங்கூட இருந்தும் எல்லாத்தையும் விட்டு ஆண்டியாக நின்றுக்குன்னு நமக்கெல்லாம் கருணை பண்ணுறார். வாயு, அக்னி, கங்கை, சரவண பொய்கை, அம்மா, 6 கார்த்திகை பெண்கள் எல்லாரையும் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டியா போய் பள்ளி மேல கொஞ்சம் நமக்கெல்லாம் கருணை பண்ணுறார். அவரை வேண்டிக்கினா இந்த பந்தத்திலேருந்து நமக்கு விடுதலை தருவாருன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் என முடித்தான் மயிலை மன்னார். அது என்னமோ ரொம்ப சரியாக தான் சொல்லியிருக்கேன் மன்னார். அந்த ஆறுமுகனை விட்டால் நமக்கெல்லாம் ஆறுதல் தர்றதுக்கு வேறு யார் இருக்கா என கைகூப்பினார் சாஸ்திரிகள்.
வாசலில் வந்த புடவைக்காரங்கிட்ட சும்மா ஒரு 4 புடவையை பார்த்ததுக்கு இந்த பிராமணர் என்னெல்லாம் பேசுகிறாரு பாரு மன்னார். இத்தனைக்கும் ஒன்றும் வாங்கலை, அதுக்கே இத்தனை நாடகம் ஆடுறார் என் மாமி சொல்ல ஒரு பெரிய சிரிப்பலை எழுந்தது அங்கே. நாயர் விடாமல் ஓம் சரவண மந்திரத்தை சொல்லியபடியே கூட சேர்ந்து சிரித்தான். சிந்தா குலவில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன், மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன், மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ்வாழ்க. கணபதி எல்லாம் தருவான்.